அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சாம்பார் பொடி 5 கிலோ அளவுக்கு சாம்பார் பொடி எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சாம்பார் பொடி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை அதுக்கும் நல்லாயிருக்கும். நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்னா 1/4 கிலோ துவரம் பருப்பும் 100 கிராம் மிளகும் காய வச்சு வச்சுருக்கேன். 4-5 நாள் நல்லா காஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்தேன். அந்த கருவேப்பிலையை அதையும் வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். ஒரு 75 கிராம் கிட்ட பெருங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதையும் வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். பெருங்காயம் எல்ஜி பெருங்காயமாக பார்த்து வாங்குங்க. அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெருங்காயத்தை வாங்கும்போது அதில் ஒரு லோகோ ஒரு ஒரு சின்னதாக ஒரு லோகோ மாதிரி இருக்கும், பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அந்த கியூஆர் கோடு ஒன்று இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி அதை எல்ஜி பெருங்காயம் தானான்னு பார்த்துட்டு வாங்குங்க. நிறைய ஃபேக்கும் இங்கே விற்கிறாங்க. அதனால் எல்ஜி பெருங்காயம் சூப்பராக ஸ்மெல் இருக்கும். அந்த பெருங்காயத்தை வாங்கி 75 கிராம் வச்சுக்கோங்க. இப்போ வெந்தயம் எடுத்துக்கிறோம். வெந்தயத்தை வறுத்துக்கணும். வெந்தயம் 25 கிராம் நான் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். அது ஃபுல்லாக ப்ரௌனாகவும் ஆகக்கூடாது. அதுக்கு முந்தைய ஸ்டேஜில் கொஞ்சம் வெந்தயம் செவந்து வரும், அந்த வாசமும் நல்லா கமகமன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெந்தயத்தை நல்லா வறுத்து முடிச்சதுக்கப்புறம் தாம்பலத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த சாம்பார் பொடி ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 3 பேருக்கு சாம்பார் வச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். அது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதே மாதிரி திக்னஸும் நல்லாயிருக்கும். இப்போது வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ தாம்பலத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது கடுகை பொரிச்சுக்கலாம். கடுகு 25 கிராம் எடுத்திருக்கேன். அதே வெந்தயம் 25 கிராம், கடுகும் அதே 25 கிராம். இந்த கிளிப்பு நான் கடுகு என்ன ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் வறுபட்டுடுச்சு. அதனால் நான் டக்குன்னு அதில் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். கடுகு எந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ வறுக்கணும்னா, கடுகு நம்ம ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குல்ல, அது நல்லா வறுப்பட்டோன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலராக மாறி ஒரு மாதிரி வெள்ளை கலராக அப்படியே மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சு ஸ்மெல்லும் வரும். அந்த ஸ்டேஜில் அதை மாற்றிடுங்க டக்குன்னு. அடுத்தது நான் கருப்பு உளுந்து இருக்குல்லையா, 2ஆக உடச்ச உளுந்து, அந்த உளுந்து 12 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் செவந்து வர அளவுக்கு, உளுந்தோட வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். அந்த கலர் மாறினாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கருப்பு உடச்ச உளுந்து இல்லைனாலும் பரவாயில்ல, உருட்டு உளுந்து இருக்கு இல்லையா, வெள்ளை உளுந்து, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இதில் சத்து அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போதுமே இந்த மாதிரி வறுக்கிற பொருட்களுக்கெல்லாம் தோலோடு இருக்கக்கூடிய உளுந்தை தான் பயன்படுத்திக்குவேன். முன்னாடியே நிறைய உளுந்தை இது மாதிரி கழுவி காய வச்சுப்பேன். அப்போக்கி எதுக்கு தேவையோ அந்த இதுக்கெல்லாம் நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன சமையல் எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 75 கிராம் பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை மட்டும் எண்ணெய் ஊற்றி பொரிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அப்போ தான் அது பொரியும். மற்றபடி வெறும் வானலில் போட்டு வறுத்தோம்னா அது வானல்லே ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே பொரிஞ்சு பார்க்குறதுக்கு தெரியும் பாருங்கள், நிறம் மாறும். நிறம் மாறிட்டு நல்லா அது வறுபட்ட நிறம் வந்ததுக்கப்புறம் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது பொரியட்டும். நான் 250 கிராம் கடலைப்பருப்பும் அதே மாதிரி வெயிலில் 4 நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, மிளகு, இது எல்லாத்தையுமே, மிளகாய், மல்லி, இது எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு தான் இதுக்கு பயன்படுத்த போகிறோம். அதை நம்ம வறுக்க போகிறதில்ல. வறுத்தா கொஞ்ச நாள்லேயே அந்த ஃப்ளேவர் போயிடும். இதுனா கொஞ்ச நாள் நீடிக்கும் அதோட ஸ்மெல்லு, நம்ம வறுக்காமல் பயன்படுத்தினோம்னா. இங்கே பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சு, நேரம் நல்லா மாறிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற விட்டுறலாம். அந்த தாம்பரத்திலே கொட்டி ஆற வைக்கலாம். நான் 2 கிலோ மிளகாய், வரமிளகாய் அதுக்கு எடுத்திருக்கேன். 1 கிலோ நீளமாக இருக்கக்கூடிய சாதாரண மிளகாய், இன்னொன்று குண்டு மிளகாய், நாட்டு மிளகாய் இருக்குல்ல, குண்டு மிளகாய், அது 1 கிலோவும், நீளமான மிளகாய் 1 கிலோவும் எடுத்திருக்கேன். அந்த மிளகாயை நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு காய வைக்கணும். 4-5 நாள் நல்ல கோடை வெயிலில் காய வச்சிங்கன்னா அது சரியாக ரெடி ஆகிடும்.
அந்த மிளகாயை இப்படி உடச்சிங்கன்னா டப்புன்னு உடையும். அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிச்சுன்னா ஃபைன் பவுடராகவும் வரும். அது வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு அதோட லைஃப்பும் நீடிக்கும். மாவு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அதே மாதிரி 1 கிலோ நாட்டு மல்லி, 1 கிலோ சாதாரண மல்லி அதையும் சேர்த்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு மல்லியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சில பேருக்கு ரொம்ப காட்டம் அதிகமாக இருக்குங்கிறது சொல்கிறதுனால நான் எங்கள் வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்தினேன்னா நாட்டு மல்லி மட்டும்தான் பயன்படுத்துவேன். இது வெளியில் கொடுக்குறதுனால 1 கிலோ நாட்டு மல்லி, 1 கிலோ வந்து சாதாரண மல்லி இதையும் காய வச்சு அதில் சேர்த்துருக்கேன். அந்த மல்லியும் நல்லா அமுக்குனா நல்லா மசியணும், அப்படியே உடையணும், அந்தளவுக்கு நல்லா காய வச்சுக்கணும். இதில் நம்ம 1/4 கிலோ துவரம்பருப்பு எடுத்தோம்லே அதிலையும் சேர்த்துக்கிட்டாச்சு. 100 கிராம் மிளகும் சேர்த்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி சீரகம் 300 கிராம் சீரகம் அதில் சேர்த்தாச்சு. இந்த சீரகத்தையும் 4 நாள் நல்லா காய வச்சு எடுத்த சீரகம்தான். அதே மாதிரி 150 கிராம் இதில் பாதி சோம்பு அதையும் சேர்த்து நல்லா இதுவும் காய வச்சது தான். ஏற்கனவே எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சாச்சு. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/4 கிலோ கடலைப்பருப்பு அதையும் காய வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த கடலைப்பருப்பு அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 கிலோ மல்லி, நாட்டு மல்லியும் இன்னொரு மல்லி சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மல்லியும் அதில் சேர்த்துக்கிட்டாச்சு. மிளகாயை தனியாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கவரில் போட்டு காய வச்சு வச்சுருக்கேன். அதனால் முடிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து அதில் உள்ளே காற்று போணுச்சுன்னா அந்த கிறிஸ்பியாக இருக்கிறது போயிடும் இல்லையா, அதனால் நல்லா முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி இப்போ நம்ம வறுத்த பொருள் இப்போ எல்லாம் சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே இதில் கலந்துக்கலாம். இதில் நம்ம வறுத்த பொருள்னு பார்த்தா பெருங்காயம், வெந்தயம், கடுகு, இவ்வளவுதான் நம்ம உளுந்து, இதுதான் நம்ம வறுத்த பொருள். இது எல்லாத்திலையும் சேர்த்து ஒன்றா எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வரலாம். நான் இந்த மிளகாயை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா மிளகாய் இன்னொரு மிஷினில் போட்டு அதை பொடி பண்ணி அதுக்கப்புறம் தான் இதோட சேர்த்துக்குவாங்க. ரொம்ப ஃபைன் இதில் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் லைட்டாக லாஸ்ட் ஸ்டேஜ் முந்தின ஸ்டேஜ் எடுத்துடணும். அதே மாதிரி 200 கிராம் மஞ்சளையும் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை காய வச்சு வச்சுருந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் நான் வறுக்கலாம் இல்லை, நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுவும் மொறுன்னு ஆகிடும். நம்ம மொறுன்னு வர அளவுக்கு அதை காய வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்மளோட சாம்பார் பொடி தயாராக இருக்குது. இப்போயே வாசம் செமையாக இருக்குது. இந்த சாம்பார் பொடி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வேணால் நிறையா செஞ்சு நீங்கள் சேல்ஸ் கூட பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இது 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப நாள் வர அளவுக்குலாம் வச்சுக்காதீங்க. ஒரு 3 மாதம் வர அளவுக்கு அதை ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்தளவுக்கு மட்டும் கொஞ்சமாக அரைச்சிக்குங்க. நான் இப்போ சொன்ன அளவில் ரேஷியோ பார்த்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. 1 கிலோனா 2 கிலோ அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் 5 கிலோவுக்கு ரெடி பண்ணது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிக நாள் வச்சுருந்தா ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது. ஆனால் என்ன பண்ணோம்னா ஃப்ளேவர் குறைஞ்சிரும், அதோட வாசம்லாம் குறைஞ்சிரும். அதனால் ஒரு 6 மாதத்துக்கு மேக்ஸிமம் இதை பயன்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.